டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 போன்ற தரமான படங்கள் எடுத்த வினோத் பெரிய நடிகர்களோட வலையில விழுந்து தன்னோட தனித்துவத்தை இழந்துட்டாரா? ஒரு ரீமேக் படத்தை எடுக்க வினோத் தான் வேணுமான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. வினோத்தை பொறுத்த வரைக்கும் ரீமேக் படங்களை இயக்கிறது அப்படின்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே பிங்க் அப்படின்னு ஹிந்தியில் வெளியான திரைப்படத்தை நேர்கொண்ட பார்வை அப்படின்ற பேரில் தமிழில் உருவாக்கியிருந்தார் வினோத். அந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவு சிறப்பாக அந்த படத்தை வினோத் உருவாக்கியிருந்தார் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு ரீமேக் படத்தை பண்ணுறதுனாலே எந்த ஒரு டைரக்டரும் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட மாட்டார். அனுபமா நடிச்சிருக்க லாக்டவுன் படத்தோடைய ரிலீஸை லைக்கா நிறுவனம் 2 முறை தள்ளி வச்சுட்டாங்க. இனி அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 முறை அறிவிக்கப்பட்டு படம் வெளிவராதனால் லாக்டவுன் திரைப்படம் திரைக்கே வராது அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவெடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது போன்று பல முறை தேதி அறிவிக்கப்பட்டு வெளிவராத படங்கள் அதுக்கு பின்னால் ஒரு தேதியிலே வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கின்றன. பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ட் பண்ண அனுபவி ராஜா அனுபவி, பாமா விஜயம் போன்ற படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான பாமா விஜயம், அனுபவி ராஜா அனுபவி ஆகிய 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாகவே அமைந்தன. ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய வியாபாரம் ஆகியிருக்கு. இதை பற்றி ரொம்ப பெருமையாக டி சிவா அவர்களும் தனஞ்சயன் அவர்களும் பேசியிருக்காங்க. கூலி படத்தை பற்றி அடிக்கடி பேசுகிற நீங்கள் இந்த படத்தை பற்றி ஏன் இன்னும் பேசலைன்னு கார்த்திக் மந்தவெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய வியாபாரத்தை பற்றி தயாரிப்பாளர் டி சிவா, தனஞ்சயன் ஆகியோர் ஆச்சரியத்தோடு பேசியிருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் கதாநாயகனாக நடிக்கின்ற படம் என்பதை தாண்டி அதுதான் விஜயனுடைய கடைசி படம் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்க அந்த படத்துடைய வியாபாரம் இதுவரை தொடாத இலைகளை தொட்டதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு நல்ல கதையோட ஊர்லேருந்து வர ஒருத்தர் எப்படி சினிமா நட்சத்திரங்களை அணுகுவதுன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு மட்டும் விடை தெரிஞ்சால் பல இளைஞர்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும். ஆனால் அதுக்கு இன்று வரையிலே விடை தெரியல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏவிஎம் தயாரிப்பில் விஜய் ஒரு படம் கூட நடித்தது இல்லையா? எப்படி அவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்த விஜயை வச்சு ஏவிஎம் ஒரு படம் கூட பண்ணாமல் இருந்தாங்கன்னு விக்னேஷ் திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வேட்டைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தில் விஜய் நடித்திருந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாபு சிவன் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்தை தயாரித்தது ஏவிஎம் நிறுவனம் தான். ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அதிபர்களான பாலசுப்ரமணியம் அவருடைய மகனும் இணைந்து தயாரித்த திரைப்படம் தான் வேட்டைக்காரன். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மார்க் படம் கர்நாடகாவிலையும் சரியாக போகல, தமிழ்லையும் சரியாக போகல. சரியாக ப்ரமோஷன் பண்ணாதது தான் இதுக்கு முக்கிய காரணமானு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்த மார்க் திரைப்படம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வெற்றியை அடையலை அப்படின்றது உண்மைதான். ஆனால் கர்நாடகாவில் அந்த படம் வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது. விஜய் சேதுபதி ஆரஞ்சு மிட்டாய், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு 2 படத்துக்கு அப்புறம் ஏன் எந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு மிட்டாய், மேற்கு தொடர்ச்சி மலை ஆகிய 2 திரைப்படங்களுக்கும் உரிய ஆதரவை நீங்கள் கொடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கியிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படங்களை தயாரிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணலையே. நடிகர் கார்த்தி சுந்தர்சி கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கார்த்தி சுந்தர்சியினுடைய கூட்டணியிலே உருவாக இருக்கின்ற படம் உடனடியாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனில் பொதுமக்களுக்கு அனுமதி இருக்கான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய சேனல். அப்படி இருக்க டூரிங் டாக்கீஸுடைய ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸுக்கு பொதுமக்கள் எப்படி அனுமதிக்காமல் இருப்பாங்க? தியாகராஜ பாகவதர் தெலுங்கு பாடல்கள் பாடியிருக்காரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தியாகராஜ பாகவத் தெலுங்கு திரைப்பட பாடலில் பாடியதில்லை. ஆனால் தியாகராஜ பாகவருடைய கீர்த்தனைகள் படவற்றை பாடியிருக்கிறார். அதெல்லாம் தெலுங்கில் அமைந்த கீர்த்தனைகள் தான். அரசியலுக்கு புதுசாக வர எல்லாருமே எம்ஜிஆர் அரசியலை கையில் எடுக்க காரணம் என்னன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. புதிதாக அரசியலுக்கு வருகின்ற கலைஞர்கள் எம்ஜிஆருடைய அரசியல் எடுப்பதாக சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆருடைய அரசியல் இருக்க அது முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒன்று. இந்திய திரைப்பட புத்தகங்களுக்கு சென்சார் இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே திரைப்படங்களுக்கு தான் தணிக்கையை தவிர திரைப்படம் சம்பந்தமான புத்தகங்களுக்கெல்லாம் தணிக்கை இல்லை. பொதுவாக சினிமா எடுக்க யூஸ் பண்ணுற கேமராக்கு கிம்பிள் இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் எடுக்க பயன்படுத்துகின்ற கேமராக்களுக்கும் கிம்பிள் இருக்கு. சுந்தர்சியுடைய சங்கமித்ரா, சங்கருடைய வேல்பாரி, இதில் எந்த படம் தொடங்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர்சியினுடைய சங்கமித்ரா, சங்கர் உருவாக்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற வேல்பாரி ஆகிய 2 படங்களுடைய படப்பிடிப்பும் நிச்சயமாக தொடங்கும். ஆனால் எப்போது தொடங்கும் என்பதற்கான பதில் தான் இருவரிடமும் இல்லை. பெண்களை வர்ணித்து பாடல் எழுதுறதுல யார் சிறந்தவர், கண்ணதாசன் அவர்களா வாலி அவர்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பெண்களை வர்ணித்து பாடல் எழுதுவதில் கவிஞர் கண்ணதாசன் தான் சிறந்தவர்.
சிங்கர்ஸ் உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன், மனோ, சித்ரா, அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா மோகன் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாமான்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கி சசியில் பொறுத்த வரைக்கும் அல்ல குறையாத ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது மாதிரி ஒரு நல்ல ஆலோசனையாக தான் இதையும் பார்க்குறேன். நிச்சயமாக அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறேன். நடிகர் ரஜினி அவர்கள் மட்டும்தான் எல்லா பண்டிகைக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இந்த பழக்கம் ஏன் மற்ற நடிகர்களுக்கு இல்லைன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அதனால தான் கடந்த 50 ஆண்டுகளாக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அல்லு அர்ஜுன் போர்க்கடவுள் அப்படிங்கிற படத்தில் முருகனா நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவல் உண்மையானு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அல்லு அர்ஜுன் இது போன்ற படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சினிமாவில் ஜெயித்தவங்க தோற்றவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. சினிமாவில் நான் ஜெயிச்சிடுவேன்னு இருக்கவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு சரளமேடுலேருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு நாம் அந்த முயற்சியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல வேணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய மூலதனம். அடுத்து அவர்கள் அடையக்கூடிய வெற்றிகளுக்கெல்லாம் அதுதான் ஆதாரமும் கூட. அடுத்து இன்று ஒரு தகவல். UAA என்ற பெயரிலே ஒரு நாடகக்குழுவை நடத்தியவரும் பிரபல நகைச்சுவை நடிகரான மகேந்திரனுடைய தந்தையுமான ஒய்ஜி பார்த்தசாரதியினுடைய 60வது கல்யாணம் நடைபெற்ற போது அந்த விழாவுக்கு எம்ஜிஆர் வந்திருந்தார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஜி பார்த்தசாரதி குடும்பத்தோடு அவருக்கு மிக நெருக்கமான உறவு உண்டு. அந்த திருமண விழாவுக்கு வந்தபோது முதல்வராக இருந்த எம்ஜிஆரை பார்த்து, நீங்கள் நடிகராக இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு பல முறை சாப்பிட வந்திருக்கீங்க, ஆனால் முதல்வராக வந்த பிறகு ஒரு முறை கூட சாப்பிட வரவில்லையே என்று சொன்னார் ஒய்ஜிபி. அப்படி அவர் சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் எம்ஜிஆர். இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பின்னால் ஒய்ஜி பார்த்தசாரதி வீட்டுக்கு முன்னாலே பல காவல்துறை அதிகாரிகள் குவிந்தார்கள். எதற்காக இத்தனை காவல் அதிகாரிகள் குவிந்திருக்கிறார்கள் என்று அவங்கக்கிட்ட ஒய்ஜி பார்த்தசாரதி விசாரித்த போது தான் அந்த இனிய விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. முதல்வர் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர இருக்கிறார், அதுக்காகத்தான் நாங்கள் முன்னதாகவே வந்திருக்கிறோம் என்றார்கள் அவர்கள். அது வரைக்கும் எம்ஜிஆர் தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட வரப்போகிறான்ற விஷயமே ஒய்ஜி பார்த்தசாரதிக்கோ அவருடைய மனைவிக்கோ தெரியாது. எம்ஜிஆர் வரப்போகிறார் அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே அவசரமாக தடபுடலாக ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே வந்து எம்ஜிஆர் ஆறாமர உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு ஒய்ஜிபி தம்பதியினருக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்து விட்டு புறப்பட்டார். என்னுடைய சஷ்டியப்த பூர்த்திக்கு எம்ஜிஆர் வந்தபோது அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். அந்த வார்த்தையை நினைவில் வைத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிட்டதற்க என்னால் எக்காலத்திலும் மறக்க முடியாதது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஒய்ஜி பார்த்தசாரதி. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.